இப்போவே இந்த கணத்திலேயே நீங்க தலைய நிமிர்த்தி வானத்துல பார்த்தீங்கன்னா, உங்க தலைக்கு மேல ஆயிரக்கணக்கான சேட்டலைட் பூமிய அதிவேகமா சுத்தி வந்துட்டு இருக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமிய சுத்தி இயங்கிட்டு இருக்கிற மொத்த செயற்கைக்கோள்ல 65% மேல ஒரு தனிநபருக்கோ, ஒரே ஒரு நிறுவனத்துக்கோ சொந்தமானது. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னோட ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்க 11,000க்கும் அதிகமான செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்தி உலக வரலாற்றுல மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கு. விண்வெளியில ஒரே ஒரு கம்பெனி இவ்வளவு ஆதிக்கத்தை செலுத்துறது நல்லதா கெட்டதா? இதன் மூலமா உலகத்தில் இருக்கிற இணையதள பிரச்சனை எப்படி சரியாகும்? அதே நேரத்துல இதனால விஞ்ஞானிகளுக்கும் உலக நாடுகளுக்கும் வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன? இந்த வீடியோல இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதுக்காக எலான் மஸ்க் இத்தனை 1000 சேட்டலைட்டை லான்ச் பண்றாருன்னா, நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற ஃபைபர் நெட்வொர்க் எல்லாமே கடலுக்கு அடியில் போயிருக்கிற கேபிள் மூலமாக வருது. ஆனால் அடர்ந்த மலைப்பகுதிகள், காடுகளில், பாலைவனம், நடுக்கடலில் போகிற கப்பல்களுக்கு இந்த கேபிள் வழியாக இன்டர்நெட் கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய செயற்கைக்கோள் இன்டர்நெட் பூமியில் இருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அவ்வளவு தூரத்தில் இருந்து சிக்னல் வரப்போ லேட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எலான் மஸ்க் என்ன யோசிச்சாருன்னா, ஏன் சேட்டலைட்டை பூமிக்கு பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது? அதனால தான் லோ எர்த் ஆர்பிட், அதாவது பூமியில இருந்து 400லேருந்து 550 கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டலைட்ல லான்ச் பண்ண தொடங்கினாங்க. ஆனால் லியோல இருக்கிற சேட்டலைட்டுகள் அதிவேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். இதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தொடர்ச்சியா இன்டர்நெட் தர முடியாது. தொடர்ச்சியா இன்டர்நெட் தரணும்னா உலகத்தையே கவர் பண்ற மாதிரி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டே தேவை. இதோட பேர் தான் மெகா கான்ஸ்டலேஷன். இந்த பயணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் எப்போ தொடங்கிச்சுன்னா, வெறும் 7லேருந்து 8 வருடங்களுக்கு முன்னாடி 2018, 2019 காலகட்டத்தில் தான் முதன்முறையில் சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. அப்போ உலகத்தில் இருந்த மொத்தமாக இருக்கிற சேட்டலைட்டோட எண்ணிக்கையே 2000க்கும் குறைவு தான். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டத்தட்ட ரகசிய ஆயுதமாக இருந்தது. அதுதான் அவங்களோட ஃபால்கன் 9 ரீயூசபிள் ராக்கெட். மற்ற நாடுகள் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி தூக்கி போடும்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஒரே ராக்கெட் மூலமாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி ஒவ்வொரு லாஞ்சையும் 20லேருந்து 30 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. வாரம் ஒரு லான்ச்சு, சில நேரங்களில் வாரத்துக்கு 2லேருந்து 3 லான்ச்சை அசத்துவாங்க. இதோட விளைவு 2026ல் 11,000 சேட்டலைட்டு என்ற மாபெரும் மைல்கல்லை தொட்டுட்டாங்க. இன்னைக்கு நிலவரப்படி உலகத்தில் இயங்குற மொத்த செயற்கைக்கோள்ல 3/2 பங்கு ஸ்டார்லிங்க் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட ஆதிக்கமாக இருக்குன்னு. இதனால சாதாரண மனிதர்களுக்கு என்னென்னா, உலகளாவிய நெட்வொர்க் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில், அமேசான் காடுகளில் இருந்து அண்டார்டிகா வரையும் ஸ்டார்லிங்க் அதிவேக இன்டர்நெட் வழங்குது. இயற்கை பேரிடர் உதவி, புயல், நிலநடுக்கம் வந்து தரைவழி டவர் எல்லாமே சாயும் போது ஸ்டார்லிங்க் புஷ் இருந்தால் சில நிமிடங்களில் மீண்டும் உலகத்தோட கண்டக்ட் ஆக முடியும். டேர் டு செல் புரட்சி, இதுதான் மிக முக்கியமானது. இப்போ வர்ற புதிய ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டு சிறப்பு ஆண்டனாக்கள் இருக்கு. இதனால எதிர்காலத்தில் உங்க சாதாரண 4G 5G ஸ்மார்ட் போன்லேயே டவர் இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் சேட்டலைட் மூலமா மெசேஜ் அனுப்பவும், கால் பேசவும் முடியும். அதனால இனிமே உலகத்துல நெட்வொர்க் ஜூன் என்ற வார்த்தையே இருக்காது. ஆனா இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இவ்வளவு சேட்டலைட்டுகளை ஒரே நேரத்துல சுத்துறதால 3 பெரிய ஆபத்துகள் உருவாயிருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியில செய்யற விஞ்ஞானிகள் டெலஸ்கோப் வழியா தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எட்டி பார்க்கறப்ப இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிச்சு பெரிய கோடுகளா போட்டோவை பாழ்படுத்துது. விண்வெளி குப்பை மோதல் அபாயம் இருக்கு. அதாவது 11,000 சேட்டலைட்டுகள் சுத்துறப்போ ஏதாவது 2 சேட்டலைட்டு மோதிக்கிட்டா அது லட்சக்கணக்கான சிறிய குப்பைகளா உடைந்து அது மற்ற சேட்டலைட்டுகளையும் அழிக்கும். இதை தான் விஞ்ஞானிகள் கெஸ்லர் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. விண்வெளிங்கிறது உலக நாடுகளுக்கு பொதுவானது. ஆனால் 65%க்கு மேலே ஒரே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறது எதிர்கால விண்வெளி பாதுகாப்புக்கு சவாலாக மாறலாம். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, எங்களோட சேட்டலைட்டுகளை அதோட ஆயுர்காலம் முடிஞ்சதும் தானாவே வளிமண்டலத்தில் இறங்கி எரிஞ்சு போயிடும். அதனால விண்வெளி குப்பையே வராதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 11,000 சேட்டலைட்டுங்கிறது வெறும் ஆரம்பம் தான். ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ அவங்களோட மிகப்பெரிய ஸ்டார்ஸ் ராக்கெட் மூலமா ஜெனரேஷன் 3 சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ண போறாங்க. அவங்களோட இலக்கு என்னன்னா, மொத்தமா 42,000லிருந்து 1,00,000 சேட்டலைட்டுகளை விண்வெளிக்கு அனுப்புறது தான். இதுக்கு போட்டியே அமேசான் நிறுவனமும் அவங்களோட ப்ராஜெக்ட் கைப்பர் சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ண தொடங்கிட்டாங்க. வரப்போற நாட்கள்ல விண்வெளியில மிகப்பெரிய சேட்டலைட் போர் நடக்க போவது உறுதி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனித இனம் பூமியை தாண்டி விண்வெளியையும் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. எலான் மஸ்கோடைய இந்த ஸ்டார்லிங்க் சாதனை உலக இணைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமா இல்ல விண்வெளி ஆபத்துக்கான தொடக்கமா? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.